Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 494 part 1. ஓபன் பண்ணா ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு 2 திருட்டு பசங்க அவனு கைவரிசையை காமிச்சு ஆட்டைய போட்டு போறானுங்க. அவனுங்க ஒரு பேராசை பிடிச்ச மர்ச்சன்ட் கிட்ட கடல்ல கிடைச்ச ஒரு இத்துப்போன ஐட்டத்தை கொண்டு போய் கிராண்ட் லைன்ல கிடைச்சதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அடிச்சு புடிச்சு நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டான். அவனுக்கு கடலுக்கு போறதுனாலே பயம். அதனால இவனுக்கு சொல்ற பொய்யெல்லாம் நம்பி காசை கையில கொடுத்துறான். சோ இப்படி அவனுக்கு அதை பத்தி பேசிட்டு போறத இயேசு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னா அவனுக்கு ஆட்டைய போட்டு கொண்டு போறானுங்கல்ல, அந்த காசை இவன் ஆட்டைய போறதுக்காக. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் லாஸ்ட் டைம் கடைசியா காடெல்லாம் தாண்டி வந்து பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு இடம் இருந்துச்சுல்ல, இது மவுண்ட் கோர்வோக்கு நார்த் சைடு இருக்கிற இடம். சுத்தி பார்த்தா புகை மண்டலமா ஒரே குப்பைகளா நிறைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது தேவையில்லாத ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இங்கதான் வந்து கூட்டிட்டு போவாங்க போல. அங்கேயும் சில பேர் வாழ்றானுங்க. எப்படின்னா ஊருக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்க அந்த ரவுடி பயல்களா இருக்கானுங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க. இல்லைன்னா தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறவங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இந்த இடத்துல எந்த சட்டத்திட்டமுமே கிடையாது. சொல்ல போனா டாக்டர்ஸும் கிடையாது. கொலை வியாதின்னு எது வந்தாலும் கேட்க ஒரு நாதி இல்ல. இந்த இடத்த தான் கிரேட் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அங்க போய் நம்ம லூஃபி ஏச தேடிட்டு இருப்பான். ஆனா ஏசு ஒரு 2 பேர்த்த ஃபாலோ பண்ணால அவனுங்களை போட்டு துவன்னு துவச்சு எடுத்துட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம பையலுக்கு எங்க தெரியும். டேய் ஏசு, எங்கடா போய் தொலைஞ்ச, நீ எங்க இருக்கன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்த சுத்துன்னு சுத்தி தேடிட்டே இருப்பான். இங்க ஏசு அவங்க 2 பேர்த்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அங்க வாழ்ந்துட்டு இருக்க சில மக்களை காட்டுறாங்க. அங்க அவங்க ஏதாச்சும் வேல்யூபிளான ஐட்டம் கிடைக்குமான்னு சொல்லி பயங்கரமா தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. மெயினா ட்ரெஷர் கிடைக்குமான்னு, அதை வித்து காசு பார்த்துடலாம்ல. சோ அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தனுக்கு ஒரு செயின் ஒண்ணு கிடைக்கும். உடனே மாத்தி அடிச்சுக்குவானுங்க. எனக்குடுன்னு. ஒரு சில பேர் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு தேடுவாங்க. அப்படியே ஏதாச்சும் கிடைச்சதுனா கூட யாருக்கும் தெரியாம அலையாக்க எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அடிச்சு புடிச்சு புடுங்கிடுவானுங்க. அப்படித்தான் ஒரு வெள்ளை செயினை கண்டுபிடிச்சானுங்கல்ல, அந்த செயினுக்கு மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒரு மொட்டை பைய அதை ஆட்டையா போட்டுட்டு ஓடுவான். இங்க லூஃபி ஏஸ் எங்க போனான்னு சொல்லி அப்படியே தேடி வந்துட்டு இருக்கும் போது அந்த மொட்டை பையில குறுக்கால பாப்பானா, அவன் பாட்டுக்கு தாண்டி போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு வழியா விடுறா இல்லாட்டி வாலிய குத்திடுவேன்னு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடுவான். லூஃபி அதெல்லாம் ஒன்னுத்தையுமே கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு சுத்தி முத்தி பாப்பான் ஏஸ் எங்கேயாச்சும் இருக்கானான்னு. அவன் கண்ணுக்கு எங்கேயுமே தெரியல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதாச்சும் வேல்யூபிளான ஐட்டம் கிடைக்குமான்னு தேடுவாங்க. ஆனா நம்ம பையன் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம ஏச மட்டும் தேடுவான். ஏகப்பட்ட இடத்துல விழுந்து எந்திரிப்பான். அப்படி தேடிட்டே போகும்போது இந்த இடத்துக்கு அந்த பக்கம் ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள நம்ம ஏசு வரத பாத்துருவான். அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. பைய சிக்கிவிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவான். இந்த காடு தான் மவுண்ட் கோல்வோக்கும் கிரேட் டெர்மினலுக்கும் நடுவுல இருக்க இடம். சொல்ல போனா பயங்கர அடர்த்தியான காடு. இங்க ஏசு என்ன பண்ணுவான், அந்த 2 பேர்த்துக்கிட்டே ஆட்டையை போட்டானே அதை எடுத்துக்கிட்டு போய் சாபோன்னு ஒருத்தனை மீட் பண்ணுவான். சொல்ல போனா அவன் தான் ஏஸ் நம்புற ஒரே ஆளு. 2 பேருமே பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவன் கிரேட் டெர்மினல்ல வாழ்ற பையன். 2 பேர்த்துக்கு வேலையே திருடனுகிட்ட இருந்து திருடுறதான். என்ன எப்பவுமே அவனுக்குள்ள ஒரு போட்டி, யாரு போய் அதிகமா ஆட்டையை போட்டு வரான்னு. அப்படி பார்க்கும்போது எப்பவுமே ஏஸ் தான் வின் பண்ணுவான். ஏன்னா பையன் கில்லியாச்சே. மெயின் கேட் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டான் பானா. சரி எங்க ஆட்டையை போட்டா என்ன, நீ வின் பண்ணிட்டேன்னு சாபோ சொல்லுவானா. அவனுக்கு ஜெயிக்கிறது தோக்கிறத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இவனுங்க 5 வருஷமா இந்த மாதிரி காசு ஆட்டையை போட்டு இந்த அறுக்கே மரம், இந்த மரத்துல ஒரு பெரிய கேப்பை உருவாக்கி அதுக்குள்ள பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா இது பைரட் சேவிங் ஆமா. இவனுக்கு இந்த இடத்துல வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஈஸ்ட் ப்ளூல இருந்து கிளம்பி இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது கடல் கடந்து போய் புதுமையான விஷயங்கள் நிறைய பார்க்கணும்னு ஆசை. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கப்பல் தேவையில்ல. அதுக்காக தான் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் சாதா ஷிப் இல்ல, பைரட் ஷிப். அது வரைக்கும் இந்த பணத்தை யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அதுக்கு எவ்வளவு தேவைன்னு கூட தெரியல. அந்த பைரட் ஷிப் 10 மில்லியனா இருந்தாலும் சரி, 100 மில்லியனா இருந்தாலும் சரி, நம்ம இன்னும் நிறைய பணம் ஆட்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பைரட் ஷிப்பான்னு ஒரு கத்துற சவுண்டு. உடனே ஷாக் ஆகி கீழே யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபி. அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டான். நீங்க எல்லாருமே பைரட்டா மாற போறீங்களா? நானும் பைரட்டா தான் மாற போறேன், என்னையும் சேர்த்துக்கன்னு சொல்லி விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், அவனுக்கு 2 பேத்துக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா 5 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கானுங்க. இப்ப திடீர்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வெளியே சொல்லிடுவானோன்னு பீதி. அந்த கத்திட்டு வேற இருக்கான்ல, உடனே சடன்னு மரத்துல இருந்து இறங்கி நம்ம லூஃபியோட மண்டையிலே ஒரு போடு போட்டு அவனை மரத்துல கட்டி வச்சிருவாங்க. நம்ம பயலுக்கு இப்ப என்ன ஷாக்குன்னா, டெய்லியும் ஏசி இவ்வளவு தூரம் வந்துட்டு போறானான்னு. ஏன்னா இவ்வளவு தூரம் லூஃபி வரக்கே பல மாசங்கள் ஆயிருச்சு. லூஃபியை பத்தி அவன் சாபோ கிட்ட சொல்லி இருக்கான், சரியான தலைவலின்னு. ஆனா லூஃபிக்கு அவனை பத்தி சொல்லியிருக்கானேன்னு செம ஹாப்பி. மண்டையில மசாலா இல்லாத ஆளா இருப்பானு சொல்லி சாபோ திட்டுவான். அதுக்குமே அவன் சிரிப்பான். ஏசுக்கு ஒரே குழப்பம், இவன் எப்படி இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்தான்னு. இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா லூஃபி அவனுக்கு கூட ஜாலியா பேசுவான். நீ ஏசோட படியா, அப்ப எனக்கும் ஃப்ரெண்டு தான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்ப லூஃபி மட்டும் இவனுக்கு பண்ண மேட்டரை போய் வெளியே சொல்லிட்டானா இவனுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். அதனால அழகா சூப்பரா இழிச்சுட்டு இருக்க நம்ம பையல 2 பேருமே அப்படியே பேய் மாதிரி லுக்கூட்டு, சரி ரைட்டு வேற வழி இல்ல செஞ்சிட வேண்டியதான் பானுங்களா. உடனே லூஃபி பீதியாகி தொண்டையிலேயே கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் கத்துறத பார்த்துட்டு இவனுக்கு பீதி ஆகும் போதே ஐயோ என்னைய கொன்றாதீங்கடான்னு கதறி அழ ஆரம்பிச்சிருவான். சாபோ இருந்துகிட்டு வாய மூட ட்ரை
பண்ணுவான், கத்தாதரா ஆளுங்க வந்துருவானுங்கன்னு. ஆனா அவன் கத்திட்டே கிடந்த உடனே இயேசு வேற வழி இல்ல, அவனை கொன்று சாபம்பா, என்னால முடியாது நீ பண்ணும்பா, நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னது இல்லம்பா, அப்ப நான் மட்டும் என்ன டெய்லி 100 பேரை கொன்னுட்டாடா வர்றேன், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த லூஃபி லூசு பைய என்ன வேணாலும் பண்ணுங்க, நீ தூக்கி தண்ணியில போட்டாதீங்கம்மா, என்னடா ஓ வாயிலேயே நீயே உளறி தள்ளுற, ஏன்டா அப்படி பண்ற லூசுன்னு சொல்லி அவனை திட்டிட்டு வாயை மூடுறான்பாங்க. வாயை மூடிடுவான், ஆனா மறுபடியும் நான் சாகருக்கு விரும்பலன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி இவனு கத்திட்டு இருக்கிறத ஒரு மோசமான கொல்ல கும்பல் கேட்டுருவானுங்க. அட வேற யாரும் இல்ல, இயேசு ஒரு 2 பேர்த்த அடிச்சு அவனுகிட்ட இருந்து காசு ஆட்டைய போட்டான்ல, அவனுங்களோட கூட்டம் தான். இப்போதைக்கு அவனுங்களுக்கு வேற வழி இல்லாம லூஃபியை கழட்டி விட்டுட்டு எப்படியாச்சும் ட்ரெஷரை காப்பாத்தி ஆகணும், இல்லன்னா வந்து ஆட்டைய போட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுவானுங்க. இவனுக்கு தான் ப்ளூ ஜாம் பைரட்ஸோட க்ரூ மெம்பர்ஸ். நல்லா தடிமாடு மாதிரி வரானே இவன் பேரு போர்ச்சமி. அவனுக்கு நல்லா தெரியும் இயேசும் சாபவும் அடிக்கடி இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பானுங்கன்னு. அவனுக்கு ஆள் மேலேயே கையை வச்சு ஆட்டைய போட்டிருக்கான்ல, நிஜமாவே அடிச்சது அவனான்னு கேட்டதுக்கு ஆமாண்டிடுவானுங்க. நல்லா பொலன்னு காட்டு காட்டியிருக்கான். இப்ப இவனுக்கு என்ன ஒரு பீதினா, இப்படி ஒரு பொடி பையன் இவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான்னு கேப்டன் ப்ளூ ஜாமுக்கு தெரிஞ்சதுன்னா இவனு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவான். அதனால சட்டு புட்டுன்னு அந்த பணத்தை எடுத்தானுன்னு சொல்லிட்டு போவானுங்க. இயேசுக்கு முன்னாடியே தெரியாது அவனுக்கு ப்ளூ ஜாம் பைரட்ஸ்ங்கன்னு. காசை வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி ஆட்டைய போட்டுட்டான். அவனுக்கு கையில வச்சிருக்க ஆயுதம் எல்லாத்தையும் பார்த்தோன்னு நல்லாவே தெரியுது அவனுக்கு எந்த அளவுக்கு மோசமான ஆளுங்கன்னு. சிக்குனா கண்டிப்பா செஞ்சு விட்டுருவானுங்க. அதுலயும் அந்த போச்சவி இருக்கானே, அவனோட வழக்கமே எவனாச்சும் இவன் கூட சண்டையில தோத்துட்டான்னா உயிரோட அவன் கழுத்தை அறுத்து எடுக்கிறதா அவனோட வழக்கமே. சரி அவனுக்கு பாட்டுக்கு போட்டோம், நம்ம இங்கே மறைஞ்சு உட்காந்து ஒண்ணு படுத்திருப்பானுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த லூஃபி பையன் அவசரப்பட்டு நேரா அவங்கிட்டே போய் மாட்டிக்குவான். அவன் பொடி பையனு கூட பார்க்காம அலேக்கா பிடிச்சி தூக்கிடுவானா. அட அப்பவாச்சும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, என்ன விட்றா தடிமாட்டு பாயில, இல்லன்னா வாயிலேயே மிதிப்பேன், டேய் ஏசு நீ வந்து காப்பாத்துறான்னு வேற கத்திடுவான். அவ்வளவுதான் இவனுக்கு அள்ளு விடும். இப்போ ஏச தேடி தான் இவனுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. இவன் வேற ஏசுன்னு கத்திட்டான் அப்படின்னா ஏசு இவனுக்கு தெரியும் தானே அர்த்தம். இனி விடுவானா, இங்க ஏசுக்கு அள்ளு விடும். அட பாவி பாயில, இப்படி அநியாயமா வந்து கோர்த்து ஊட்டியாடான்னு சொல்லி புதருக்குள்ள உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.